ஹாய், நாம் இப்போ வந்து ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இல்லை பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு தான் இது. இந்த பஸ் அங்கே நிற்கிதா, சேலம் பஸ்லாம் அங்கே தான் நிற்கும், இங்கே தான் நிற்கிதா. சரி, இப்போ கண்டென்ட் என்னென்னா, மொபைலில் வந்து டேட்டா எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. போஸ்ட்பெய்ட் பில் கட்டணும். ப்ரீபெய்ட்லேயும் இந்த வருஷம் வந்து ப்ரீபெய்டில் வந்து டேட்டா கோட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டேட்டா இல்லை. இப்போது நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நெட் இல்லை. நான் இன்னும் ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகும். சரி, ரீசார்ஜ் பண்ணுறதுனாச்சும் நெட் வேணும்ல. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் ரீசார்ஜ் பண்ணணும்ல, அதுக்குனாச்சும் நெட் வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணேன்னா, பொதுவாக நிறைய இடத்துல ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு 1லேருந்து 8 வரைக்கும் போட்டால் அன்னோன் ஒய்ஃபை நிறையா கனெக்ட் ஆயிரும். இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. அந்த மாதிரி 2-3 இடத்துல கனெக்ட் ஆயிருந்தது. அப்போலாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி, இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போது இந்த பஸ் ஸ்டாண்டில் FTTHன்னு ஒரு ஒய்ஃபை இருந்துச்சு. அது போட்டு பார்த்தேன். பேர் மாற்றாமல் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக பாஸ்வேர்டு மாற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போட்டேன். ஆனால் பாஸ்வேர்டு தப்புன்னு வந்துருச்சு. SSIDன்னு ஒன்று இருந்துச்சுங்க. சரி, அது நான் மொபைல் ஹாட்ஸ்பாட்டு அந்தமாரி தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அதில் 1லேருந்து 8 வரைக்கும் போட்டேங்க, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸ்பீட் டெஸ்ட் போட்டு இது என்ன நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம் வாங்க. ஏஷியாநெட் சேட்டலைட் ஏஷியாநெட் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்வேர்டு வந்து SSIDன்னு பேர் மாற்ற தெரிஞ்சவங்களுக்கு பாஸ்வேர்டு மாற்றலை. அதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 20 வாவ் சார். வடகரி 20 MB ஸ்பீடு வந்து டவுன்லோட் ஸ்பீடு வருது. அப்லோடும் 20 கரெக்டாக 20 MB ஸ்பீட் பிளான் போட்டிருப்பாங்க போல். ஆத்தூர் டு ராசிபுரம். டேய், இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையா? டக்கு டேய், அப்போ இதையே ஒரு சீரீஸாக பண்ணாவே பல வீடியோ போடலாம் மாட்டேங்குதே. பாப்போம். இல்லை, மண்டின்னு பேர் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒய்ஃபை கூட மாற்றலையா? நேம் பாஸ்வேர்டு மாற்றலையா? போகிற போக்க பார்த்தா ரீசார்ஜே பண்ண தேவை. இதைத்தான் அப்பப்போ கழட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க பெரிய தீர்க்க தரிசன. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5-6 தடவை கழட்டி மாட்டி கற்றுக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? மண்டின்ட்டு கண்டிப்பாக அது FTTH கனெக்டாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வீட்லயே இவ்வளவு வச்சிருக்காங்களே. அப்போ ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் இந்த பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய வீடியோங்க. ஜூலை 25 சம்திங் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஒயர்லெஸ் ஆண்டனா வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ரிட்டன் சேலம் வரும்போது பேக்கரியில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். அப்போது கூட வந்த ஃப்ரெண்டு வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள், டேட்டா லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டேட்டா இருக்குது, ஆனால் சார்ஜ் இல்லை, இப்போதைக்கு ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அவன் வந்து என்ன பண்ணான்னா, அவனோட மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணி இதே ப்ரொசீஜர் 1லேருந்து 8 வரைக்கும் போட்டிருந்தான். ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதர்ச்சியாக நாங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணது இதுதான். டிஃபால்ட்டே வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட ஒய்ஃபை வந்து இப்படிலாம் ரீசெண்டாக வர மொபைலில் இந்தமாரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. என்னோடய மொபைல்லையும் 1லேருந்து 8 வரைக்கும் தான் இருந்திருக்கு. சாம்சங் A34லையும் இதே பாஸ்வேர்டு தான் இருந்திருக்கு டிஃபால்ட்டாக. ஊக்கில் போவேன். கீழே ஊக்கலாம். கீழே ஏற்ற இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. டிஃபால்ட்டாகவே வர பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு ஒரு பாஸ்வேர்டை கண்டிப்பாக செட் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இந்தமாரி 1லேருந்து 8 வரைக்குமே பாஸ்வேர்டு நிறையா பேர் வச்சுருக்காங்க. இது வச்சுருக்காங்கங்கிறதால எந்த அளவுக்கு வீக் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்களே பார்த்துக்கிட்டாங்க. தொலைவு பிடிச்சேன், ஆனால் மீன் சிக்கிருச்சு. ஆச்சரியமாக இருக்குது.
இதுமாரி நிறைய வைஃபை அப்பப்போ எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடும். இன்டர்நெட் தேவையான டுவெல் பேண்ட் ONT மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத 2000 ரூபாய்க்கு 3 வருஷம் வாரண்டியோட TEC மற்றும் BSNL ரெடி சர்டிஃபிகேஷனோட N+ கம்யூனிகேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. இந்த N+ கம்யூனிகேஷன்ஸ் பல பிராண்டுக்கு டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸ்ப்ளைசிங் மிஷின்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஸ்விட்சஸ் அண்ட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், VoIP கேட்வேஸ் அண்ட் ஃபயர் வால்ஸ் இதெல்லாமே நம்ம பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.